ராம்கோ ராம்கோ சிமெண்ட்ஸின் காண வேண்டாமோ இசை சித்திரம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர் ஃபார் கான்கிரீட். பிரம்மாண்டமான பாலங்கள் பல லட்சம் கன அடி கான்கிரீட்டால் கட்டப்பட்டு புயல், பூகம்பம், கடல் கொந்தளிப்பை தாண்டி நிற்கும் கட்டுறுதி படைப்புகள். அற்புதம். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட் என்னோட ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸிலும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். காண வேண்டாமோ, காண வேண்டாமோ, இரு கண்ணிருக்கும் போது வெண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ, இசை கொண்டு ஈசனை ஆராதனை செய்து இன்னொரு வழிபட்டு மனதார வேண்டவே காண வேண்டாமோ. பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். காண வேண்டாமோ இந்த நிகழ்ச்சியில் சென்ற சில வாரங்களாக சென்னையின் புராதனம் மிக்க திருத்தலங்களுள் ஒன்றான திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மன் திருக்கோவிலை பற்றி பார்த்து வந்தோம். அந்த திருக்கோயிலின் வரலாறு, ஸ்தல புராணம், கட்டிடக்கலை, அந்த இடத்திற்கு வந்து அருள் பெற்ற அருளாளர்கள், நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் இவையெல்லாம் நாம் அனுபவிக்க விஷயமானது. அதோடு சேர்ந்து அங்கே வந்திருந்த வாகியக்காரர்கள் பலரும் இயற்றிய கீர்த்தனைகள், மூவர் முதலிகளுடைய தேவாரம், வள்ளல் பெருமானுடைய பாடல்கள், பட்டினத்தார், அருணகிரிநாதர் என்று இப்படி நீண்ட பட்டியலில் இறைவனை இசையாலே வீட்டில் இருந்தபடியே ஆராதித்து வந்தோம். திருவொற்றியூர் திருத்தலத்தை தொடர்ந்து சென்னையின் மிக மிக பிரபலமான அடுத்த தேவார பாடல் பெற்ற திருத்தலமான திருமயிலை அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலுக்கு செல்கிறோம். ஐயா, கபாலீஸ்வரர், கபாலிங்கிற பேர் எப்படி வந்தது? கபாலிங்கிறது அவர் கையில் இருக்கிற கபாலம் காரணமாக வந்தது தான். ஆனால் வரலாறுன்னு பார்க்குற பொழுது காபாலிகர்களுடைய சம்பந்தம் இந்த கோயிலுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் அவை துரைசாமி பிள்ளை முதலார் அவர்களெல்லாம் அபிப்பிராயப்படுகிறார்கள். காபாலிகர்கள்னா என்னது? கபாலிகர்கள் சைவத்தினுடைய பிரிவுகளில் ஒன்று கபாலிகம். இந்த சோம சித்தாந்திகள்னு சொல்லலாமா? அவர்கள் கை கொண்டது சோம சித்தாந்தத்தை. அப்போ இந்த சோம சித்தாந்தம்ங்கிற நூலை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த ஒரு சைவ மரபை சேர்ந்தவர்கள், அந்த மரபிற்கும் பெயர் காபாலிகம் வந்துடுது. காபாலிகம் அந்த சமயம் அவர்களுடைய கொள்கைகள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறதா தெரியுது. பெரும்பாலும் அவர்கள் நக்னமாக திரிவது, அதாவது உடலிலே துணி இல்லாமல் இருப்பது, ஸ்மசான பஸ்மத்தை பூசிக்கொள்வது, பெரிய ஜடை வளர்த்துக் கொள்வது, கையிலே அவர்களுமே ஒரு கபால பாத்திரம் வைத்திருக்கிறார்கள். அவர்களே மகாவிரதம்னே அதை சொல்றாங்க. கையில வச்சிருக்கிற அந்த கபால பாத்திரத்துல பிக்ஷை வாங்கி சாப்பிடுறதுதான். சிவபெருமான் எதை செய்தாரோ, இப்போ பிரம்மசிர கண்டனத்திலேருந்து வருது, பிரம்மனுடைய தலையை பரமேஸ்வரன் கிள்றார், அப்ப அந்த பிரம்ம கபாலம் கையில் ஒட்டி கொண்டதாக சொல்றது உண்டு. அந்த சாபம் தீர பரமேஸ்வரன் பிக்ஷை எடுத்தார். சிவபெருமான் பிச்சை எடுத்து உண்பது என்பது தத்துவார்த்தம் தான். காம ரோகாதி சம்ஹாரி பிக்ஷான்ன பாத்திரம், காருண்ய சம்பூர்ண நேத்திரம். அதனால அவன் உலகத்தாரிடத்தில் இருக்கிற காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியங்களை பிக்ஷையாக கேட்குறான். ஆனால் ஒருத்தரும் போடுறதில்லை. அதனால தான் சிவபெருமான் கையில் இருக்கிற ஓடு எப்பொழுதும் எம்டியாகவே இருக்கும், நிரம்பவே இல்லை, நிரம்புறதே இல்லை, இருக்காது ஒன்றும். அந்த பார்க்கலாம். அந்த புராணத்தை அடிவொத்தி இவர்களும் கையிலே ஒரு கபால பாத்திரத்தை ஏந்தியபடி பிக்ஷை எடுத்து உண்ணும் வழக்கத்தை கூடவே ஒரு பெண்ணையை அழைத்து கொண்டு போவார்கள்.
இந்த காபாலிக மதத்துல இருக்கிறவங்களுக்கு கூட பைரவிங்கிற ஸ்தானத்துல பெண்களும் உண்டு. அவர்களும் இதே மாதிரி கபால மாலையெல்லாம் போட்டுக்கொள்வது, காதுல கபால குண்டலம் போட்டுக்கொள்வது, இது மாதிரியான விரதங்கள்லாம் அவர்களுக்கும் ரொம்ப தீவிரமாகவே சொல்லப்பட்டிருக்கு. சுடுகாட்டிலே இருப்பார்கள். ஆமா, பெரும்பாலும் இவர்கள் ஸ்மசானத்துல தான் வாசம் பண்றது. அதற்கு மேல இப்ப இவர்களுடைய ஒரு நீட்சியாக வடக்கெல்லாம் இப்ப நாம பாக்குற இந்த அகோரிகள்ங்கிற அந்த கூட்டத்தாரையும் சொல்லலாம் இல்லையா? அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் அவர்களுடைய மடங்களை பார்த்தா ரொம்ப அழகாக, ரொம்ப நவீனமாக இருக்கிறது. இருந்திருக்கு. காசியில பெரிய மடம், அகோரிகளுடைய மடம் இருக்கிறது. இப்ப நம்ம ஊர்லயே கூட போன வாரம் வரைக்கும் நாம அனுபவித்த அந்த திருவொற்றியூர் திருத்தலத்திலேயே காளாமுகர்களோடு சேர்ந்து காபாலிகர்களுமே இருந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் மடம் இருப்பதுங்கிறது ஒரு 10-11ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னகத்திலேயே வழக்கமா இருந்ததுதான். மயிலாப்பூரிலும் அந்த காபாலிகர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது சில அறிஞர்களுடைய கூற்று இல்லையா? அதனால்தான் ஒரு காலத்துல இந்த கோயில் காபாலிகர்களுடைய ஒரு நிர்வாகத்தில் ஆட்சியில் இருந்ததுனால இது காபாலீச்சரம் என்றும், பாசுபதர்களுடைய அதாவது காளாமுகர்களுடைய ஆட்சியில் இருந்த நிர்வாகத்தில் இருந்த கோயில்கள் பசுபதீச்சரம் என்று பெயர் பெற்றது என்றும் துரைசாமி பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அபிப்பிராயம் அந்த கோவிலுக்கு எப்படி கபாலீஸ்வரர்னு பெயர் வந்தது? அதுக்கு கபாலீஸ்வரம் சுவாமி உடனே கபாலீஸ்வரர் ஆயிடுறார். சங்கீத முறையில் பார்க்குறப்போ சிவபெருமான் சங்கீதம் நாட்டியம் அப்படி என்கிற கலைத்துறை நோக்கத்தோட பார்க்குறப்போ சிவபெருமான் காபாலம் என்கிற ஒரு கூத்தை ஆடி இருக்கிறான். கொலையுழுவை தோல் அசை கொன்றைத்தார் சுவல் புரள தலை அங்கை கொண்டு நீ கபாலம் ஆடுங்கால். கபாலம் என்கிற கூத்தை நீ ஆடுகிற போது முல்லை அணி முருவலாள் மொய் தூக்கம் தருவாளோ அப்படின்னு அம்பிகை அந்த நேரத்தில் உனக்கு தாளம் தருவாளா அப்படின்னு பரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்லுகிறார். நியாயமாக நான் பரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் பாடுகிறார். ஆக காபாலம் என்கிற ஒரு வகை கூத்தானது இங்கே ஆடப்பட்டது என்று நாம் கொள்வதற்கு ஒன்றும் தடை இருக்காது. இயற்கையை எதிர்த்து போராடி உலகத்தையே பிரமிக்கச் செய்து உயரமாய் அகலமாய் கம்பீரமாய் பல லட்சம் கன அடி கான்கிரீட்டால் உருவாக்கப்பட்டு பல கோடி கன அடி நீரை தேக்கி நிற்கும் அணைக்கட்டுகள் அதிசயம். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட் என்னோட ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸ்லயும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். நேர்களே, இந்த திருத்தலத்தினுடைய இறைவன் பெயரை கொண்டே தொடங்குவதும் பாபநாசம் சிவம் அவர்களால் அதிகம் வழிபடப்பட்ட திருத்தலம்னு சொல்லலாம். இது அவரே ஏற்றி இசையும் அவரே அமைத்ததுமான இந்த பாடலை மோகன ராகத்தில் டாக்டர் எஸ். சுந்தர் அவர்கள் இப்போது நமக்காக பாடுவார். கேட்டு இன்புறுவோம்.
பகரி சரித சபத சரி கதா பகரி சத பகரி பகரி சரித சபத சரி கதா பகரி சத பகரி கபத சரித நரி சதா பத கரி சதா பக சதா பகரி கபத சரித நரி சத பத கரி சதா பக சதா பகரி கருணை நீலவு பொழி பதன மதியனோர் காபாலி மதிப்புணலரவு கொன்றை தும்பையருகும் மத்தை பூனை மாஷடையார் மதிப்புணலரவு கொன்றை தும்பையருகும் மத்தை பூனை மாஷடையார் மதிப்புணல் அரவு கொன்றை தும்பையருகும் மத்தை பூனை மாஷடையார் மதிப்புணல் அரவு கொன்றை தும்பையருகும் மத்தை பூனை மாஷடையார் வீதி தலை மாலை மார்பன் உரித்த கரியின் புலியின் கோலுடையார் வீதி தலை மாலை மார்பன் உரித்த கரியின் புலியின் தோலுடையார் அதிர முழங்கும் முடுக்கையுதிர சோலமும் அங்கியும் குரங்கமும் இளங்கிடுகையார் அதிர முழங்கும் முடுக்கையுதிர சோலமும் அங்கியும் குரங்கமும் இளங்கிடுகையார் அதிர முழங்கும் முடுக்கையுதிர அங்கியும் குரங்கமும் இளங்கிடுகையார் அதிர முழங்கும் உடுக்கையுதிரசூலமும் 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 அங்கியும் குரங்கமும் இளங்கிடுகையார் ஜோதி மிகு திருமேனி முழுதும் சாம்பல் குலங்கையதில் மங்கைய மனங்கவஜகன் மோகன ஜோதி மிகு திருமேனி முழுதும் சாம்பல் மங்கையர் மனங்கவஜகன் மோகன ஜோதி மிகு திருமேனி முழுதும் சாம்பல் மங்கையர் மனங்கவஜகன் மோகன
பகரி சரி க சபத சரி க கர பகரி க ஹர பகரி க கபத சரி க தரி தபத கரி தபக ஹர பகரி பாலி கருணை நீலவு பொழி பதனமரியனோர் காபாலி மலைகள், பாலைவனங்கள், கடல்கள் என ஊடுருவி கான்கிரீட்டால் போடப்பட்ட பல்லாயிரம் கிலோமீட்டர் சாலைகள், பொறியியல் அற்புதங்கள், பின்னலிடும் பாதைகள், பிரமிப்பூட்டும் வளைவுகள், நம்பவே முடியாத நெடுஞ்சாலைகள். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட் என்னுடைய ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸிலும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட், engineered for concrete. மயிலாப்பூர்ங்கிற பேர் எப்படி வந்தது சார்? நல்ல கேள்வி. இது பௌராணிகமாக நம்ம பார்க்கிற போது அம்பாள் இங்கே மயில் உருவமாக வந்து பூஜை பண்ணினா இறைவனே, ஏன் அப்படி பண்ணுவானேன்னு ஒரு கேள்வி வரும். எப்பொழுதும் கடவுள் நேரடியாக வருவதில்லை, ஏதோ ஒரு உருவத்தில் தான் வருவார். அப்படி வருகிற பொழுது அம்பாள் வந்து மயில் உருவமாக வந்தார். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டும் அல்லவா? கடவுள் திருக்கைலாயத்தில் தனியாக அமர்ந்து அம்பாளுக்கு சில மந்திரோபதேசங்களை பண்ணினார். அப்போ அவர்களும் மந்திரோபதேசம் கேட்டிருக்கிறார்கள். அப்படி பண்ணுகிற பொழுது கொஞ்சம் பராமுகமாக அங்கே உலாவிக் கொண்டிருந்த மயிலை பார்த்து கொண்டு இருந்தாளாம். மயில் நடனம் ஆரத்தான் வசீகரிக்காது, அம்பாளையே வசீகரித்தது. அதை பார்த்த உடனே பரமேஸ்வரன் பார்த்தார், நான் சொல்கிறது கேட்காம மயில் ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கியா, போ நீயும் போய் அதே மாதிரி மயில் மாதிரி கொஞ்ச நாள் இருந்து நீயும் நடனம் பழகிட்டு வா அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். அப்போ தான் அம்பாளுக்கு உரைக்கிறது, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, சுவாமி இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னா, சரி நீ சாப விமோச்சனம் இந்த ஊரில் போய் நீ இருந்து நடனம் ஆடி திரும்பி நாம் அங்கே நித்தியமாக இருக்கிறோம் அப்படி சொல்லுகிறார். இந்த ஊரில் வந்து தங்கி, அதாவது சோலையிலே தங்கி அம்பாள் வந்து இறைவனை பூஜை பண்ணினா. அதிலேருந்து இது மயிலாபுரி, மயிலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லுகிறார்கள் புராணத்தில். பொதுவாக சென்னை நகரம் இன்றளவும் தோட்டங்களுடைய நகரம், பூங்காக்களுடைய நகரம். நீங்கள் மயிலாப்பூர்லேருந்து திருவான்மியூர் வரைக்கும் போக வரிசையாக கார்டன் தான். சிட்டி ஆஃப் கார்டன்ஸ்னே இதுக்கு ஒரு பேர் உண்டு. அந்த காலத்தில் எல்லாம் கார்டன் 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 தான் இருக்கும். அது மாதிரி இந்த பெரிய ஊரில் செழித்த சோலைகள் இருக்கிற இடத்துல மயில்கள் தங்கி இருப்பது இயல்பு தானே. அதனால் இங்கே வந்து தன்னை மறைத்து கொண்டு, மயில் உருவத்தில் தன்னை மறைத்து கொண்டு இறைவனுக்கு அவள் பூஜை பண்ணினாள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை வழங்குகிறது. அதான் மயிலாப்பூரி. ஆனால் இதே போல கதைகள் மாயவரத்துக்கும் உண்டு. மாயூரம் அப்படின்னாலே மயில் தான். இப்போ ஒரே மாதிரி கதை நிறைய திருத்தலங்களுக்கு நிறைய இருக்கு. இங்கே வருது இது. அது பல இடங்களில் வழங்குகிற கதை மயிலாப்பூருக்கும் உண்டு. அடுத்தார் போல மயிலாடின்னு ஒரு ஊர் இங்கே நமக்கு பக்கத்துலேயே, தண்டிவனம் பக்கத்தில் மயிலம் மலை பார்க்குறோம் இல்லையா, பாறைகள் இருந்தால் மயில் வரும், மயில் இருக்கும், நிறைய இருக்கணும். சோலைகளும் பாறைகளுமாக நிறைய இருந்தால் மயில் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட ஊர்கள் தமிழில் நிறைய இருக்கின்றன. அப்பர் சுவாமி பதிகத்திலையும் மயிலாப்புங்கிற பேர் வருது இல்லையா? அது ஒரு நல்ல கேள்வி. மயிலாப்பு அப்படின்னு தான் தேவாரத்தில் வழங்குகிறது.
மயிலாப்புள்ளே கண்டனம் மயிலாப்புள்ளே 2-3 இடங்களில் வருகிறது. இதை மயில் ஆர்ப்புன்னு எழுதியிருக்கிறார்கள் 1-2 வெளிநாட்டுக்காரர்கள். இது துறைமுக பட்டணமா வேற இருந்ததுனால நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து போயிருக்காங்க. ஆமாம் ஆமாம். சோழமண்டலம் கடற்கரை இந்த பகுதியில பெரிய ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகமாக முக்கியமான துறைமுகம் இருந்திருக்கு. நிறைய வெளிநாட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். வடமொழி நூல்கள் கூட மயூரபுரின்ற பெயர் சொல்லி புராணங்கள் பாடுறது அந்த வழக்கம் இருந்தது. மயூர சப்தப்பட்டணம் அப்படின்னே சொல்லியிருக்கிறார். மயில் ஆர்ப்பும் இடம் அப்படின்னா ஆரவாரம். அதனால மயூர சப்தப்பட்டணம் என்று இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இருந்தாலும் மயிலாப்பூர் திருத்தலம் இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த கோயில் சில நூற்றாண்டுகளுக்குள்ள கட்டப்பட்டதுதான். ஆனா அப்பர் பெருமான் திருவொற்றியூர் திருத்தலத்தை பாடும்போது இதை வைப்புத்தலமா பாடிடுறார். ஞானசம்பந்த பெருமான் வந்து இருந்து ஒரு பதிகமே பாடுறார். அதனால இந்த கோயில் நிச்சயமாக 6-7ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு கபாலீஸ்வரர் பேர்ல ஒரு கோவில் இருந்திருப்பது நிச்சயம். ஆனா கட்டிடக்கலை அமைப்புப்படி இன்னைக்கு நாம பார்க்கிற கோயில் ஒரு சில நூற்றாண்டுகளுக்குள்ளே எழுப்பப்பட்டதுதான். இதற்கு காரணமாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றது ரொம்ப ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. இந்த கோயில் கடற்கரை ஓரத்துல தான் இருந்திருக்கணும். ஏன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் கூட திருத்தொண்டர் தொகையிலே வாயிலார் நாயனாரை குறித்து சொல்லும் பொழுது இந்த மாணிக்கங்கள் எல்லாம் கரை ஒதுங்குற மயிலாப்பூர் அங்க பிறந்தவர்னு தான் சொல்றார். மயிலாப்பூர் நகரம் கடற்கரை ஒட்டியே தான் இருந்திருக்கணும். கோயிலும் கடற்கரை ஒட்டி தான் இருந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. சரி, நான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவது அந்த கோயில் இருந்த இடத்துல 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு, ஒரு பெரிய கடல் அலை வந்து கொண்டு போயிருக்கலாம், கடல் கொண்டிருக்கலாம் கோயிலன்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அந்த இடம் தரமட்டமாகி இருக்கலாம் அதனால அப்படின்னு ஒரு காரணமும். இன்னொரு காரணம், இந்த படையெடுப்புகள்லாம் நடந்த பொழுது, அதுவும் சமீபத்துல நடந்த இந்த வெளிநாட்டில இருந்து வந்து படையெடுப்பெல்லாம் நடந்த பொழுது பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த ஒரு சண்டையின் ஒரு போர் ஒன்று நடக்கும்போது இந்த பகுதியை பிரெஞ்சுக்காரர்கள் ஆக்கிரமித்ததாக சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் கொஞ்ச நாள் ஆக்கிரமிச்சிருந்திருக்காங்க. இப்படி இவர்களுக்குள்ள நடந்த சண்டையில அந்த கோவில் இருந்த இடம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதுன்னு ஒரு நிகழ்ச்சியும் சொல்றாங்க. இது 2க்கும் நிறைய வரலாற்று சான்றுகளும் இருக்கு. இப்படி ஆனதுனாலே அந்த கடற்கரையில இருந்த கோயிலை கொஞ்சம் நகர்த்தி கொண்டு வந்து இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த இடத்துல கட்டியிருக்கலாம்னு சொல்லப்படுகிறது. ஒரு கால் தங்களுடைய அந்த வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கடற்கரை அவர்களுக்கு முழுவதுமாக தேவைப்பட்டது என்பதற்காக கூட இருக்கலாம். நிச்சயமா இருக்கலாம். ஏன்னா இப்போ நாம இங்கே சென்னையிலேயே பார்க்குற அந்த ஜார்ஜ் டவுன் பகுதியில பட்னம் கோயில் இன்னைக்கு நாம சொல்ற கோவில் பழைய இடத்துல இருந்து நகர்த்தி இங்க கொண்டு வந்து கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் காலத்துல நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலும் இடம் மாறி இன்னைக்கு நாம பார்க்குற இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு. காண வேண்டாமோ தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து ஆரம்பித்து திருமயிலை கபாலீஸ்வர பெருமானுடைய அருமைகளை அறிந்து கொள்ள முயன்றிருக்கிறோம். அந்த திருத்தலத்திற்கு திருமயிலை என்று பெயர் ஏற்பட காரணம் கபாலீஸ்வரருடைய அந்த பெருமையும் அவரை ஆராதித்த அந்த காபாலிக மதத்தை சேர்ந்தவர்களுடைய வழிமுறைகள் இவற்றையெல்லாம் பற்றிய பல சுவையான செய்திகளை இன்று அறிந்து கொண்டோம். இதை தொடர்ந்து அடுத்து வரும் நிகழ்ச்சிகளில் மயிலாப்புரியின் புராண பெருமை, வரலாற்று தொன்மை, இன்னும் பல அருளாளர்களுடைய பாடல்கள் இவற்றையெல்லாம் கேட்டு இன்புற காத்திருக்கிறோம். அவசியம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். பிரம்மாண்டமான பாலங்கள், பல லட்சம் கன அடி கான்கிரீட்டால் கட்டப்பட்டு புயல், பூகம்பம், கடல் கொந்தளிப்பை தாண்டி நிற்கும் கட்டுறுதி படைப்புகள். அற்புதம். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட்
என்னோட ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸிலும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். இயற்கையை எதிர்த்து போராடி உலகத்தையே பிரமிக்கச் செய்து உயரமாய் அகலமாய் கம்பீரமாய் பல லட்சம் கன அடி கான்கிரீட்டால் உருவாக்கப்பட்டு பல கோடி கன அடி நீரை தேக்கி நிற்கும் அணைக்கட்டுகள். அதிசயம். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட் என்னோட ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸிலையும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். ராம்கோ சிமெண்ட்ஸின் காண வேண்டாமோ இசை சித்திரம் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர் ஃபார் கான்கிரீட். நமது பொதிகையில் காந்தி 150 தேசப்பிதா அண்ணல் காந்தியடிகளின் 150வது பிறந்த வருட தொடர் நிகழ்ச்சி. தமிழகத்தின் முக்கிய ஆளுமைகள் காந்தி குறித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். காந்தி அவருடைய காலத்தில் அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்தை கணக்கில் எடுத்துக் கொண்டவராக இருந்திருக்கிறார். தன்னோடு முரண்பட்ட ஆளுமைகளோடு அவர் தொடர்ந்து உரையாட முயற்சி செய்தார். அவர்களுடைய கருத்துகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார். காந்தியின் மந்திர சொல், காந்திய ஆளுமைகள், காந்தி பற்றிய புத்தகங்கள் இந்நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்றன. தினமும் காலை 7:01 காந்தி 150 காணத் தவறாதீர்கள். ராம்கோ சிமெண்ட்ஸின் காண வேண்டாமோ இசை சித்திரம் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர் ஃபார் கான்கிரீட். பிரம்மாண்டமான பாலங்கள் பல லட்சம் கன அடி கான்கிரீட்டால் கட்டப்பட்டு புயல், பூகம்பம், கடல் கொந்தளிப்பை தாண்டி நிற்கும் கட்டுறுதி படைப்புகள். அற்புதம். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர். ராம்கோ சூப்பர் கிரேட் என்னோட ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸிலும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட் இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். காண வேண்டாமோ காண வேண்டாமோ இரு கண்ணிருக்கும் போது உயர் கோபுரம் காண வேண்டாமோ இசை கொண்டு ஈசனை ஆராதனை செய்து இன்னொரு வழிபட்டு மனதார வேண்டவே காண வேண்டாமோ தேவாரம் மூவரும் பன்னிரண்டாரும் செவ்வனே மாடிட கலங்களில் பெண்மணி காண வேண்டாமோ காண வேண்டாமோ காண பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள். காண வேண்டாமோ இந்த நிகழ்ச்சியில் சென்ற சில வாரங்களாக சென்னையின் புராதனம் மிக்க திருத்தலங்களுள் ஒன்றான திருவொற்றியூர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மன் திருக்கோவிலை பற்றி பார்த்து வந்தோம். அந்த திருக்கோயிலின் வரலாறு, ஸ்தல புராணம், கட்டிடக்கலை, அந்த இடத்திற்கு வந்து அருள் பெற்ற அருளாளர்கள், நாயன்மார்களுடைய சரித்திரங்கள் இவையெல்லாம் நாம் அனுபவிக்க விஷயமானது. அதோடு சேர்ந்து அங்கே வந்திருந்த வாகியக்காரர்கள் பலரும் இயற்றிய கீர்த்தனைகள், மூவர் முதலிகளுடைய தேவாரம், வள்ளல் பெருமானுடைய பாடல்கள், பட்டினத்தார், அருணகிரிநாதர் என்று இப்படி நீண்ட பட்டியலில் இறைவனை இசையாலே வீட்டில் இருந்தபடியே ஆராதித்து வந்தோம். திருவொற்றியூர் திருத்தலத்தை தொடர்ந்து சென்னையின் மிக மிக பிரபலமான அடுத்த தேவார பாடல் பெற்ற திருத்தலமான திருமயிலை அருள்மிகு ஸ்ரீ கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வர பெருமானுடைய திருக்கோயிலுக்கு செல்கிறோம். ஐயா, கபாலீஸ்வரர், கபாலிங்கிற பேர் எப்படி வந்தது? கபாலிங்கிறது அவர் கையில் இருக்கிற கபாலம் காரணமாக வந்தது தான்.
ஆனால் வரலாறுன்னு பார்க்குற பொழுது காபாலிகர்களுடைய சம்பந்தம் இந்த கோயிலுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் அவை துரைசாமி பிள்ளை முதலானவர்களெல்லாம் அபிப்பிராயப்படுகிறார்கள். காபாலிகர்கள்னா என்னது? கபாலிகர்கள் சைவத்தினுடைய பிரிவுகளில் ஒன்று கபாலிகம். இந்த சோம சித்தாந்திகள்னு சொல்லலாமா? அவர்கள் கை கொண்டது சோம சித்தாந்தத்தை. அப்போ இந்த சோம சித்தாந்தம்ங்கிற நூலை அடிப்படையாக கொண்டு வளர்ந்த ஒரு சைவ மரபை சேர்ந்தவர்கள். அந்த மரபிற்கும் பெயர் காபாலிக மரபுன்னே வந்துடுது. காபாலிகம் அந்த சமயம் அவர்களுடைய கொள்கைகள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறதா தெரியுது. பெரும்பாலும் அவர்கள் நக்னமாக திரிவது, அதாவது உடலிலே துணி இல்லாமல் இருப்பது, ஸ்மசான பஸ்மத்தை பூசிக்கொள்வது, பெரிய ஜடை வளர்த்துக் கொள்வது, கையிலே அவர்களுமே ஒரு கபால பாத்திரம் வைத்திருக்கிறார்கள். அவர்களே மகாவிரதம்னே அதை சொல்றாங்க. கையில வச்சிருக்கிற அந்த கபால பாத்திரத்துல பிக்ஷை வாங்கி சாப்பிடுறதுதான். சிவபெருமான் எதை செய்தாரோ, இப்போ பிரம்மசிர கண்டனத்திலேருந்து வருது, பிரம்மனுடைய தலையை பரமேஸ்வரன் கிள்றார், அப்ப அந்த பிரம்ம கபாலம் கையில் ஒட்டி கொண்டதாக சொல்றது உண்டு. அந்த சாபம் தீர பரமேஸ்வரன் பிக்ஷை எடுத்தார். சிவபெருமான் பிச்சை எடுத்து உண்பது என்பது தத்துவார்த்தம் தான். காம ரோகாதி சம்ஹாரி பிக்ஷான்ன பாத்திரம், காருண்ய சம்பூர்ண நேத்திரம். அதனால அவன் உலகத்தாரிடத்தில் இருக்கிற காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியங்களை பிக்ஷையாக கேட்குறான். ஆனால் ஒருத்தரும் போடுறதில்லை. அதனால தான் சிவபெருமான் கையில் இருக்கிற ஓடு எப்பொழுதும் எம்டியாகவே இருக்கும், நிரம்பவே இல்லை, நிரம்புறதே இல்லை, இருக்காது ஒன்றும். அந்த பார்க்கலாம். அந்த புராணத்தை அடிவொத்தி இவர்களும் கையிலே ஒரு கபால பாத்திரத்தை ஏந்தியபடி பிக்ஷை எடுத்து உண்ணும் வழக்கத்தை கூடவே ஒரு பெண்ணையை அழைத்து கொண்டு போவார்கள். இந்த காபாலிக மதத்துல இருக்கிறவங்களுக்கு கூட பைரவிங்கிற ஸ்தானத்துல பெண்களும் உண்டு. அவர்களும் இதே மாதிரி கபால மாலையெல்லாம் போட்டுக்கொள்வது, காதுல கபால குண்டலம் போட்டுக்கொள்வது, இது மாதிரியான விரதங்கள்லாம் அவர்களுக்கும் ரொம்ப தீவிரமாகவே சொல்லப்பட்டது. சுடுகாட்டிலே இருப்பார்கள். ஆமா, பெரும்பாலும் இவர்கள் ஸ்மசானத்துல தான் வாசம் பண்றது. அதற்கு மேல இப்ப இவர்களுடைய ஒரு நீட்சியாக வடக்கெல்லாம் இப்ப நாம பாக்குற அந்த அகோரிகள்ங்கிற அந்த கூட்டத்தாரையும் சொல்லலாம் இல்லையா? அப்படித்தான் தோன்றுகிறது. ஆனால் அவர்களுடைய மடங்களை பார்த்தா ரொம்ப அழகாக, ரொம்ப நவீனமாக இருக்கிறது. இருந்திருக்கு. காசியில பெரிய மடம், அகோரிகளுடைய மடம் இருக்கிறது. இப்ப நம்ம ஊர்லயே கூட போன வாரம் வரைக்கும் நாம அனுபவித்த அந்த திருவொற்றியூர் திருத்தலத்திலேயே காளாமுகர்களோடு சேர்ந்து காபாலிகர்களுமே இருந்திருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் மடம் இருப்பதுங்கிறது ஒரு 10-11ஆம் நூற்றாண்டிலிருந்து தென்னகத்திலேயே வழக்கமா இருந்ததுதான். மயிலாப்பூரிலும் அந்த காபாலிகர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது சில அறிஞர்களுடைய கூற்று இல்லையா? அதனால்தான் ஒரு காலத்துல இந்த கோயில் காபாலிகர்களுடைய ஒரு நிர்வாகத்தில் ஆட்சியில் இருந்ததுனால இது காபாலீச்சரம் என்றும், பாசுபதர்களுடைய அதாவது காளாமுகர்களுடைய ஆட்சியில் இருந்த நிர்வாகத்தில் இருந்த கோயில்கள் பசுபதீச்சரம் என்று பெயர் பெற்றது என்றும் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அபிப்பிராயம். அந்த கோவிலுக்கு எப்படி கபாலீஸ்வரர்னு பெயர் வந்தது? அதுக்கு கபாலீஸ்வரம் சுவாமி உடனே கபாலீஸ்வரர் ஆயிடுறார். சங்கீத முறையில பார்க்கிறப்போ சிவபெருமான் சங்கீதம், நாட்டியம் அப்படி என்கிற கலைத்துறை நோக்கத்தோட பார்க்கிறப்போ சிவபெருமான் காபாலம் என்கிற ஒரு கூத்தை ஆடி இருக்கிறான். கொலையுழுவை தோல் அசை, கொன்றைத்தார் சுவல் புரள, தலை அங்கை கொண்டு நீ கபாலம் ஆடுங்கால். கபாலம் என்கிற கூத்தை நீ ஆடுகிற போது முல்லை அணி முருவாளாள் மொய் தூக்கம் தருவாளோ அப்படின்னு அம்பிகை அந்த நேரத்தில் உனக்கு தாளம் தருவாளா அப்படின்னு பரதம் பாடிய பெருந்தேவனார் சொல்லுகிறார். நியாயமாக நான் பரதம் பாடிய பெருந்தேவனார் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர் பாடுகிறார். ஆக கபாலம் என்கிற ஒரு வகை கூத்தானது இங்கே ஆடப்பட்டது என்று நாம் கொள்வதற்கு ஒன்றும் தடை இருக்காது. இயற்கையை எதிர்த்து போராடி உலகத்தையே பிரமிக்கச் செய்து உயரமாய் அகலமாய் கம்பீரமாய் பல லட்சம் கன அடி கான்கிரீட்டால் உருவாக்கப்பட்டு பல கோடி கன அடி நீரை தேக்கி நிற்கும் அணைக்கட்டுகள் அதிசயம். நீங்கள் கடவுளா? நான் ஒரு சிவில் இன்ஜினியர், ராம்கோ சூப்பர் கிரேட். என்னோட ஒவ்வொரு கான்கிரீட் மிக்ஸ்லயும் ஒரு அங்கம். ராம்கோ சூப்பர் கிரேட், இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட். நேர்களே, இந்த திருத்தலத்தினுடைய இறைவன் பெயரை கொண்டே தொடங்குவதும் பாபநாசம் சிவம் அவர்களால் அதிகம் வழிபடப்பட்ட திருத்தலம்னு சொல்லலாம். இது அவரே ஏற்றி இசையும் அவரே அமைத்ததுமான இந்த பாடலை
மோகன ராகத்தில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்கள் இப்போது நமக்காக பாடுவார். கேட்டு இன்புறுவோம். கப்பலே